இந்த ஜூடா சால்கோ என்கிற ஆராதனை வேளைக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ நிச்சயமாய் அவர் நிறைவேற்றி முடிப்பார். நீங்கள் விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து காத்துருங்க. கர்த்தர் நிச்சயமாய் புதிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தை தியானித்து நாம் இயேசுவை துதிக்க போகிறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த வார்த்தையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. ஏசப்பா நமக்கு சொன்ன காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் எந்த மனுஷனும் அதை தடை செய்யாதபடிக்கு அவரே முன்னின்று எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார், கைவிட மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்ம ஒரு பாடலை பாடி இசப்பாவை ஆராதிக்க போகிறோம். தலை சாய்க்கும் கல்லீரையா, என் மூளை கல்லீரையா, ஏழ்பெத்தேள் இது வானத்தின் வாசல், என் ஏசையா நீரே என் ஆசீர்வாதத்தின் வாசல் என்று சொல்லி பாடலாம். அல்லேலூயா. தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, ஏழ்பெத்தேள் இது வானத்தின் வாசல், இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிறார், நானே வாசல், நானே வழி, நானே ஜீவன், நானே சத்தியம். ஹல்லேலூயா. Thank you Father. ஆமென். அந்த வாசலாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்க பிரவேசிக்கும் பொழுது சாபமான உங்களுடைய வாழ்க்கையை, ஆசீர்வாதமற்ற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஓ
நாளெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. சொல்லுவோம் ஹalleluya. அன்று யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆமென். நீ போகிற இடத்தில் எல்லாம் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த தேசத்துக்கு திரும்பி வரும் மட்டும் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை செய்து முடிக்கிற வரைக்கும், ஆமென், செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் இந்த நேரத்திலே கலக்கங்களை மாற்றுவீராக. இசப்பா, கண்ணீரை மாற்றுவீராக. ஆண்டவரே, ஒரு ஷகதல ரஷ்யாந்தரா. Thank you Father. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீரப்பா. சொன்னதை செய்யும் அளவும் சந்தோஷமா என்னை கைவிடவே மாட்டார். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஆவியானவரே கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். வானத்தின் வாசல். யாக்கோபு அன்றைக்கு கண் விழித்து பார்த்தபோது இது தேவன் தங்குகிற இடமே அல்லாமல் வேறல்ல என்று சொல்லி அதற்கு 77 என்று பெயரிடுகிறார். ஹalleluya. இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொல்லுவோம், சொன்னதை செய்யும் அளவும். சந்தோஷமா இருக்கிறீங்க. என் தேவன் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும், ஆமென், என்னை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். என் சத்துருக்கள் எல்லாரையும் என்னை விட்டு நீக்கி என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்னோடு கூட உண்டு. ஆமென். இந்த தெய்வத்தினுடைய ஆமென் நிழலிலே நாம் தங்கி இருக்கிறோம். ஹalleluya. கரத்தின் நிழலில் நான் உன்னை மறைக்கிறேன். ஓ இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஒரு
செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காப்பேன் என்று சொல்லி உன் கரத்தை பிடித்திருக்கிறவரே, ஓ எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. ஓ எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவின் கைகள் குறுகவில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமென். வாக்குத்தத்தம் கொடுத்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது, இன்னும் நிறைவேறல. ஆமென். எனக்காக கர்த்தர் இறங்குவாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஐயா தேவனே நீர் இடைப்படுவீராக. உங்களுக்காக கர்த்தர் இறங்குவார், உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். நீங்க அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, ஆமென், அவருடைய வேலைக்காக காத்திருக்கும் பொழுது அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். வேதம் சொல்கிறது அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நம்ம நினைக்கிற நேரப்படி அல்லங்க, ஏசப்பா நினைத்திருக்கிற நேரப்படி. ஆமென். சகல காரியங்களும் நடக்கும் பொழுது அது நேர்த்தியாய் இருக்கும், அது நேர்த்தியாய் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். அவர்தான் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். ஹல்லேலூயா. சொல்லுவோம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவின் கைகள் குறுகவில்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமென். அவர் சொல்லிட்டாரு, சொன்னதை நான் உனக்கு சொன்னதை செய்யப்படவும் உன்னை கைவிடுவதில்லை என்று
என்று சொல்லி ஆமென் கலங்கணும், ஆமென் திகைத்து போகணும். ஆமென் எல்லாவற்றையும் அப்பாவுடைய கரத்தில் அர்ப்பணித்து எனக்காக யாவையும் ஏற்ற காலத்திலே அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிப்பீர் ஆண்டவரே. இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை தட்டி அல்லது கரங்களை உயர்த்தி அப்பாவை ஸ்தோத்திரிக்கலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆராதனையில பங்கு பெற்ற ஒருவரையும் நீங்க மறக்கல, ஆராதித்தீங்க யாவரையும் நீர் மறக்கலப்பா. நீர் எல்லாருக்கும் நன்மை செய்கிற தேவன், யாருக்கும் தீமை செய்யாத நல்ல தகப்பனப்பா. அப்படிப்பட்ட தகப்பனுக்கு நாங்கள் பிள்ளைகளா இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே டிலே ஆகலாம், காரியங்கள் டிலே ஆகலாம், வாக்கு தத்தங்கள் டிலே ஆகலாம். ஆனால் ஏற்ற காரியம் ஏற்ற வேலை வரும் பொழுது ஆமே கர்த்தர் திறந்த வாசலை வைப்பார். அதை எந்த ஒரு மனுஷனாலும் அடைக்கவே முடியாது. நீங்க நினைத்தா கூட அதை அடைக்க முடியாது. அப்போ சொல்லுவீங்க, என் தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. ஆமென், அவருடைய கரம் குறுகவில்லை, குறுகின கரம் இல்லை. ஓ வானத்தின் பொக்கிஷங்களை திறந்து என்னை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா அப்பா. இந்த ஆராதனையில பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலவீனங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். God bless you.